ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ யூஸ் பண்ணி ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ தோசைக்கோ அவ்வளோ ஒரு காம்பினேஷன். இதை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விஜயா கிரியேஷனுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ குழம்பு வந்துட்டு நம்ம ஊரில் வந்து ஐர மீன் குழம்பு அப்படி சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃப்ளேவர் வருது, அவ்வளோ நல்லா இருக்குது, உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. இப்போ பசங்க வந்துட்டு வாழைப்பூவில் வேறு ஏதாவது பொரியல் பண்ணால் கூட சாப்பிட மாட்டாங்க. இதை தோசைக்கு நம்ம தொட்டு கொடுத்தாலே போதும், அந்த எனர்ஜி பூரா அந்த குழம்புல சேர்ந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வாழைப்பூவில் வந்துட்டு அந்த ஊரில் வந்து கல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுட்டு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி மோரில் போட்டு எடுத்து வச்சுக்கணும், அல்லது இந்த சாதம் வடித்த தண்ணியில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போது இது குழம்புக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அது மோர் தண்ணியில் போட்ட வாழைப்பூ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் பாதி அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் தான், ஒரு 5 பேருக்கு தேவையான குழம்பு மட்டும் தான் நான் வைக்க போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான மசாலா எப்படி வறுக்கலான்னு சொல்கிறேன். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், நார்மல் சீரகம் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி போட்டிருக்கு. இப்போ இது கலருக்காக காஷ்மீர் சில்லி வந்துட்டு வத்தல் வந்து 2 போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இவ்வளோ வத்தல் எடுத்திருக்கேன், காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் 5 வத்தல் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இதை லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில். ரொம்ப கருவக்கூடாது, ரொம்பையும் வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு ஃப்ளேவர் வர மாதிரி பண்ணுங்கள். இப்போ அதில் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இப்படி ஒரு 6 பல்லளவு இந்த தேங்காய் சில்லி எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுட்டு தேங்காய் கருவாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் 2 மணத்துக்காக 2 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க மசாலாவில். இப்போ இதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் நல்ல 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, சீரகம், வெந்தயம், டேஸ்ட்டுக்காக உளுந்தம்பருப்பு எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 பல் பூண்டு உரித்து போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கண்ணாடி பத்தில் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மோரில் ஊற வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை பிழிஞ்சி எடுத்து அதில் பாதி அளவு மட்டும் நான் குழம்பு வைக்கிறேன். அதை வதக்கிக்கோங்க. அது வதக்கும் போதே கொஞ்சம் ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போதே ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும். அதுக்கு தகுந்த அந்த வாழைப்பூ வதங்கிறதுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுட்டு இது வதங்கும் போதே அந்த சின்ன வெங்காயம், அந்த மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இதில் வெள்ளைப்பூடு எல்லாத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்து அந்த வாழைப்பூ ஒரு அருமையான மனம் வரும். இந்த சமயத்தில் நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு அரைவாசி அளவு அது வெந்துச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் கால்வாசி வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மசாலாவை வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை ஆற வச்சு எடுத்துட்டு இப்படி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. சின்ன வெங்காயம், வத்தல் எப்பவும் போல் புளிக்குழம்புக்கு தான், ஆனால் வந்து தேங்காய் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். இது கிராமத்து சைடில் அடிக்கடி வச்சு விவரம் தெரிஞ்ச நல்ல பழைய முதியோர்கள்லாம் நல்லா வச்சு சாப்பிட்டு ஹெல்த்தாக இருந்தவங்க. நம்ம இப்போ வந்து வாழைப்பூ வந்துட்டு மந்த்லி ஒன்ஸு அல்லது 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் சேர்க்குறோம். வீக்லி ஒன்ஸ் அல்லது 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தேடி வாங்கி சாப்பிடுங்க. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை
அந்த வாழைப்பூ மேலே நம்ம கொட்டி அதை லேசாக அந்த வாழைப்பூவும் அந்த மசாலாவும் சேர்ந்து வெந்து வரும்போது ஃபுல் குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த டைமில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது எல்லாமே அப்படி சேர்ந்து வரும்போது நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த லெமன் சைஸ் புளின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சி வச்சு அதை ஊற்றி அது கூட தேவையான அளவு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணுன்னா மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சில பேருக்கு தேவைன்னா நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இது கிரேவியும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் நல்ல ஒரு சின்ன ரொட்டிக்கும் தொடுற மாதிரி அல்லது தோசைக்கும் தொடுற மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மீன் குழம்பு சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. வாழைப்பூ அவ்வளோ மணமாக இருந்தது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ வச்சு வடை அல்லது பொரியல், அப்புறம் பருப்பு போட்டு ஒரு மாதிரி அந்த கூட்டு, இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி குழம்பு மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. மிளகு சீரகம் எல்லாம் சேர்றதுனால அது நல்ல ஒரு டைஜஸ்ட் ஆகும். வாழைப்பூ டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் இந்த மாதிரி வாழைப்பூ குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு. எல்லாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நம்ம வத்த குழம்பு மாதிரி வச்சுருப்போம். இது லைட்டாக புளிக்குழம்பும் இல்லாமல் வத்த குழம்பும் இல்லாமல் ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு மீன் குழம்புல வெஜ்ஜில் ஒரு மீன் குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டு. தேங்க்யூ.